Praise the Lord. இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று பைபிள் ஸ்டடி நம்ம ஒரு பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் கண்களை மூடி என்னோடு கூட பிரேயர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேச போறாரு. கண்களை மூடி அவருடைய உதவியை நம்ம கேட்கலாம். சரியா? கண்ணை மூடுங்க. நம்ம பிரேயர் பண்ணலாம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, பேசுகிற என்னை முழுமையாய் மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை நாங்கள் முழுமையாய் கற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆண்டவரை இருதயம் ஆண்டவரை திறந்து நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க, எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் அப்ளை பண்ணி நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உமக்கென்று ஆண்டவரை பயன்படுகிற ஒரு ஆண்டவரே, ஒரு வீரர்களாய் ஆண்டவரை எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, உங்க கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே, எல்லா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸையும் உங்களுடைய கரத்துல ஒப்படைக்கிற ஆண்டவரே. இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஆண்டவரே தடை செய்ய நினைக்கிற எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நான் கேன்சல் பண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி எங்களுக்கு இருப்பதாக நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. முழுமையாய் உங்களுடைய கரத்துல அர்ப்பணித்து இந்த பைபிள் ஸ்டடியை ஆரம்பிக்கிறோம். உங்க கரத்துல முற்றுமா அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ள போகலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா எனக்கு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? இந்த பைபிள் ஸ்டடி எங்களுடைய மினிஸ்ட்ரிஸ், ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக நாங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஒரு ஊழியம். இந்த பைபிள் ஸ்டடியில லைவா அட்டென்ட் பண்ற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரெக்கார்டிங் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு பைபிள் ஸ்டடியாக இது அமைய போகுது. சரிங்களா? சோ எங்களுடைய அபிஷியல் யூடியூப் சேனல்ல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்காக நாங்க கொண்டு வருகிற கர்த்தருடைய வார்த்தை உடனடியாக உங்களுக்கு சேர்வதற்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இதுவும் ஒரு வகையான ஊழியம். நீங்கள் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் இருந்த இடத்துல இருந்தே ஒரு கிளிக்லயே நீங்க பண்ற ஒரு ஊழியமா இது காணப்படும். அதனால தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. சரியா? இன்னைக்கு நம்ம வேகமாக அடுத்த செஷனுக்குள்ளாக போகலாம். இன்று உமன் த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் இந்த தலைப்பின் கீழாக ஒவ்வொரு பெண்களையும் ஒரு வீராங்கனையாக கர்த்தருக்கு என்று பயன்படுகிற ஒரு யுத்தத்தில் நிற்கிற ஒருவராக ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு காரியத்திலும் ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்க வெற்றியுள்ளவர்களாய் மாறுவதற்காக கர்த்தர் உங்கள் மூலமாக இந்த வார்த்தைகளை இதை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வார்த்தைங்களா பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமானது. ஆனா பெண்கள் நம்ம மூலமாக நம்ம இப்ப பக்குவப்படணும், நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம கற்றுக்கொண்டு மூலமாக இது மற்றவர்களுக்கு போய் சேரணும். இது ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை நமது வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரப்போகுது. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா 20வது செஷன்ல இருக்கும். எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா? அந்த 20 செஷன்லயும் நம்மள மிகுந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிற இன்று நம்ம எந்த தலைப்பின் கீழாக நம்ம ஆராய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தின் திறவுகோல். என்னது? ஆசீர்வாதத்தின் திறவுகோல். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கீ ஃபார் த பிளெஸிங்ஸ். கீஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளறதுக்கு ஒரு சாவி. அது என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள போறோம். ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இது இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான காரியங்களையும் நிறைய ரகசியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போறா. இதுல இவ்வளோ இருக்கா அப்படின்னு சாதாரணமா நினைத்தன இதற்கு முன்பாக, ஏன்னா இவ்வளவு பெரிய காரியம் இதுல ஒளிந்து கொண்டு இருக்கா அப்படின்றத இந்த வேத ஆராய்ச்சியின் முடிவுல நீங்க தெரிந்து கொள்வீங்க. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாட்டின் உதவியோட நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? அதனால இதை நீங்க தயவு செய்து முழுமையாக கேட்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். சோ இன்று எந்த தலைப்பின் கீழாக ஆராய போறோம்? ஆசீர்வாதத்தின் திறவுகோல். சரி, அதற்கு முன்பாக ஆசீர்வாதம்
அப்படின்னா இங்கிலீஷ்ல பிளஸ்ஸிங்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, சோ இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க போறேன். சோ மியூட்ல இருந்து எடுத்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு ரெடியா இருந்துக்கோங்க. பிளஸ்ஸிங்னா என்ன? ஆசீர்வாதம், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை ஆசீர்வதிச்சிருக்கிறோம். நம்மளையும் நிறைய பேர் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எல்லாம் சரிதான். ஆசீர்வாதம்னா என்ன? யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு வேகமா வேகமா யார் சொல்ல போறா? யாராவது ஒருத்தங்க சிந்து மேம், ஆசீர்வாதம்னா என்ன, பிளஸ்ஸிங்னா என்ன? ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணா கிடைக்கிறது. எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஓகே, எல்லாம் கொடுக்கறது, நம்ம கிடைக்கிறது எல்லாம் பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்றீங்க. ஏசப்பா ரொம்ப சூப்பரான பதில். ஏசப்பா கொடுக்கறது எல்லாம் பிளஸ்ஸிங். வெரி குட், ரொம்ப கரெக்டான பதில். ஆனா அதற்கான, அதாவது ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க பதில், பட் சரியான பதில் இல்ல அது. ஆக்சுவலா எக்ஸாக்டான ஒரு மீனிங் பிளஸ்ஸிங்னா என்ன, இதுவே தெரியாம நம்ம வந்து ஆசீர்வாதம்னா நம்ம ஆசீர்வதிக்கிறோம். இது வரைக்கும் ஆசீர்வதிச்சுட்டு தானே இருக்கிறோம். நம்ம உலக வழக்கத்துல கூட ஆசீர்வாதமா இருப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்களாம் நம்மள ஆசீர்வதிப்பாங்க இல்லையா? ஆனா நமக்கு அர்த்தம் தெரியணும், அதற்குரிய அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். சமாதானமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு இருக்கிறது, இது ஆசீர்வாதம். வெரி குட், வெரி குட் ஆண்டி. கிட்டத்தட்ட சரியான முக்கியமா பதில். முக்கியமா நம்ம முக்கியமா நம்ம ரட்சிக்கப்பட்டதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஓகே, வெரி குட், வெரி குட் ஆண்டி. சரி, சோ இதுவும் வந்து நம்மளை ரட்சித்ததே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஓகே, சூப்பர் சூப்பர் ஆண்டி. ஓகே, சோ கிட்டத்தட்ட இதுவும் கரெக்டான பதில். ஆனா நமக்கு வந்து நான் உங்களுக்கு பிளஸ்ஸிங் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தையில சொல்லித்தரேன், சரிங்களா? பிளஸ்ஸிங் அப்படின்னா அது ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னாவே சந்தோஷம், சரிங்களா? அதாவது எது எதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதோ அதுதான் ஆசீர்வாதம். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறுபடும். எனக்கு ஒரு சிலது சந்தோஷம் கொடுக்கும். எனக்கு நான் நினைப்பேன், நான் வந்து எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா போதும், நான் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைப்பேன். சோ வேற ஒருத்தங்க என்ன நினைப்பாங்க, இப்ப மோனிஷா என்ன நினைக்கலாம், எனக்கு வந்து இப்பதான் வந்து குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் கிடைச்சா எனக்கு ஒரு ஆசீர்வாதம், எனக்கு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அப்படி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்குரிய பிளஸ்ஸிங். ஆக மொத்தத்துல நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு போகலாம், பட் ஆனா ஒரு ஷார்ப்பா உங்களுக்கு மனசுக்குள்ள நிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன். எது இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தால் உங்களை நிரப்புதோ, நல்ல சந்தோஷமா நான் சொல்றேன், சரிங்களா? அதெல்லாம் ஆசீர்வாதம். ஓகே, புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இப்ப நம்ம இன்னும் கூட டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, வந்து நமக்கு நான் கார் இருந்தா ஆசீர்வாதம். கார் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு சில பேருக்கு சமாதானம் வேணும்னு நினைப்போம். இப்ப தானே ஆண்டி சொன்ன மாதிரி, இந்த சமாதானம் இருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். அப்போ சமாதானம் ஆசீர்வாதமாய் வரும். ஒரு சில பேர் நினைப்பாங்க, எனக்கு வந்து நான் வெளியே போகணும், நான் வந்து ஒரு ஒரு டூர் போகணும், வெக்கேஷன் போகணும் அப்படின்னு அந்த நேரத்துல நினைப்பாங்க. அது உங்களுக்கு அது கிடைக்கும் போது அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் அது ஒரு பிளஸ்ஸிங், அது ஒரு ஆசீர்வாதம். அது சமயத்துக்கு ஏத்த மாதிரியும் காலத்துக்கு ஏத்த மாதிரியும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியும் மாறும். ஆனா ஆக மொத்தத்துல ஒரு காரியம் வருவதனால் நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அதை வந்து நம்ம பிளஸ்ஸிங் சொல்லலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நீங்க எந்த மாதிரி வேணா அதை நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக அது இருக்கணும். ஓகேவா? சோ உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குரியதுதான் ஆசீர்வாதம். ஓகேவா? புரியுதுங்களா? இப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குரிய திறவுகோல் என்ன? மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம அடைவதற்கு நிறைய சாவிகள் இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த விஷயம் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாய் நிச்சயமாய் இருக்க போகுது. ஏன்னா இது ஒரு மெயினான ஒரு கீ. பிசாசு நம்மளுடைய கண்களை இந்த விஷயத்துல கட்டி வச்சிருப்பான். மோஸ்டா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கா, நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதுல இந்தந்த காரியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆச்சரியப்பட்டு போகத்தக்கதா வந்து நிறைய காரியங்கள் இருக்கு. சரியா? அதனால ரொம்ப ஆழமா கவனிங்க. சோ நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுத்தது மனசுல இருக்கு இல்லையா? ஒரு காரியம் வருவதனால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் தான் ஆசீர்வாதம்.
சரிங்களா? அதான் ஆசீர்வாதமாய் நம்ம எடுத்துக்கொள்றோம். நமக்கு சந்தோஷத்தை தருவதை ஆசீர்வாதமா எடுத்துக்கொள்றோம். சரிங்களா? இப்ப அடுத்து வேகமாக போகலாம். என்னாகமம் 21:1 என்ன சொல்லுது? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு படிக்கிறீங்களா? என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பே கர்த்தருக்கு பிரியம். வெரி குட். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஓகே, சோ நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் ப்ளீஸ்ட் த லார்ட் டு பிளஸ் இஸ்ரேல். அதாவது என்னன்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆசீர்வாதம் அப்படின்றது நமக்கு அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக வருகிற சந்தோஷத்தை குறிக்கிறதா நம்ம ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா, கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, என்ன விஷயம்னா, இஸ்ரவேல் அப்படின்ற இடத்துல உங்க பெயரை போட்டுக்கொள்ளுங்க. இப்ப நான் என் பேரை இங்க போடுறேன். பிரியாவை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இப்ப சிந்துவை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தனமண்டி ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அது போல ஒவ்வொரு பெயரையும் நீங்க இதுல இஸ்ரவேலுக்கு பதிலா நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க. ஏன்னா இதுதான் கர்த்தருக்கு பிரியம். நம்ம எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாற்றப்பட்டிருக்கோம். அவருடைய சொந்த ஜனமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். சோ இப்போ உங்களுக்கு ஒரு கர்த்தருக்கு சந்தோஷத்தை, பிரியம்னா என்ன, இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கிளியரா சொல்லியிருக்கு, இட் ப்ளீஸ்ட் த லார்ட் டு பிளஸ் இஸ்ரேல். அப்படின்னா என்னன்னா, ப்ளீஸ்ட்னா என்னன்னா, கர்த்தருக்கு சந்தோஷமா. என்ன சந்தோஷம்? நம்ம சந்தோஷமா இருக்கிறது, நமக்கு மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை நம் வாழ்க்கையில கொடுப்பது கர்த்தருக்கு ரொம்ப மிகுந்த பிரியமான அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கான். சோ இன்னைக்கு இது வரைக்கும் யாராவது எனக்கு சந்தோஷம் இல்ல, எனக்கு சமாதானம் இல்ல அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது கிடையாது. கர்த்தருடைய சித்தம் அது கிடையாது. நீங்க மகிழ்ச்சியா இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அதற்கான சாவி என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். நமக்கு அதற்கான வழி தெரியணும் இல்லையா? கர்த்தரிடத்துல இருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, அதற்கான வழியை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். கவனமா கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. சரி, ஆண்டவருடைய குணத்தை சொல்லிட்டேன். பிசாசுடைய குணம் ஒண்ணு இருக்கு. என்ன குணம் அப்படின்னா, அவனுடைய முழுமையும் அவன் இப்படிதான். எப்படி? யோவான் 10:10 என்ன சொல்லுது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். சோ பிசாசுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, என்ன, நம்மள சோகத்திலையும் நம்ம கொன்று அடித்து ஒன்றுமில்லாம ஆக்கி நம்மகிட்ட இருக்க எல்லா சந்தோஷத்தையும், ஆசீர்வாதம் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக சந்தோஷம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறேன். சோ உங்களுக்கு புரியும், நம்ம கிட்ட இருக்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் திருடறதுதான் பிசாசுடைய வேலை. முழுமையா அதை அழிச்சிடணும். அதற்கு என்னென்ன காரியம் பண்ணணுமோ அத்தனையும் நம்ம எனிமி, அதாவது எதிரியானவன் அப்படின்னு சொல்லப்படுற பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆண்டவருடைய குணம் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். பிசாசுடைய குணமும் என்னன்னு தெரிந்து கொள்ளணும். அப்பதான் ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது, இது எதனால வந்தது, இது யார் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா, நம்ம யாருடைய ஆளுகைக்குள்ள இருக்கோம், என்ன மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் நமக்குள்ள இருக்கு, நம்ம சிந்தனைய ஆளுகை செய்வது ஆண்டவரா பிசாசான்னு நீங்க புரிந்து கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தங்க பேசுற காரியத்தை வச்சே, நம்ம கிட்ட நம்ம இருதயத்துல தோன்ற ஒரு காரியத்தை வச்சே யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்ம கிட்ட யாராவது பாசமா அன்பா பேசினாங்க, நம்ம நினைப்போம் இவங்க வந்து ரொம்ப நம்ம கிட்ட நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளலாம், இது வந்து ஆண்டவர் இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க நினைக்கிறாரு அப்படின்ட்டு. இது ஒரு தீமையான ஒரு காரியம் வந்து இப்படி செய்யுது, இந்த தீமைக்குள்ளாக நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா நிச்சயமா புரிந்து கொள்ளுங்க, அது ஆண்டவர் இல்ல, அது நிச்சயமாக பிசாசு. புரியுதா? யாருக்கு புரியுது? மேற்கொண்டு போகலாமா? சோ அதனால ஆண்டோடைய குணத்தையும் பிசாசுடைய தந்திரத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். சரி, உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல இந்த இடத்துல ஆசைப்பேன். என்ன தெரியுமான்னு கேட்டிருக்கேன். தெரியுமா? இப்போ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதத்தை மீறி பிசாசால உங்களுடைய ஆசீர்வாதத்தையோ இல்ல சந்தோஷத்தையோ திருட முடியுமா? கர்த்தர் சிந்து மேம ஆசீர்வதிக்கிறார், தனமாண்டிய ஆசீர்வதிக்கிறார், மோனிஷாவை ஆசீர்வதிக்கிறார்,
இன்னும் இப்ப இங்க இருக்கிற எல்லாரையும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இப்ப ஆசீர்வதிச்சுட்டார். நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இப்ப உங்க ஆசீர்வாதத்தை பிசாசு திருடணும்னு நினைக்கிறான். அது அவனால முடியுமா? ஏதாவது ஒருத்தவங்க சொல்லுங்களேன். திருட தானே வரான், கொல்ல தானே வரான், அழிக்க தானே வரான். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா இருக்கும்போது அது பிசாசு அந்த ஆசீர்வாதத்தை திருட முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும். எப்படி முடியும்? வசனத்தின்படி நம்ம நடக்கலனா. ஓகே, வெரி குட். சோ நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கும் போது கண்டிப்பாக முடியும். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி, சரியா? அதாவது இதுல என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, அவனால சும்மாலாம் நம்ம ஆசீர்வாதம் மேல கை வைக்க முடியாது. இதான் மெயினான பாயிண்ட். என்னது? சும்மாலாம் நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம ஆசீர்வதிக்க ஜனமாகிய நம்ம மேலலாம் சும்மா நம்மளுடைய சந்தோஷத்தெல்லாம் சாதாரணமாலாம் அவனால திருடிட முடியாது. நம்மளுடைய சந்தோஷத்தை சாதாரணமா மத்தவங்கள மாதிரி, ஆனா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கொண்டவர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்ப இப்படிப்பட்டவர்களை சாதாரணமாலாம் பிசாசு அழிக்கவோ கொல்லவோ முடியாது. அதற்கு அவன் தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தி ஆகணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த தந்திரம் தான் என்ன, இப்படி ஒரு தந்திரக்கா இவங்கிட்ட அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள போறோம். சரி, வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்ப்போம். எண்ணாகும் 23 பேர் கரெக்டா சொன்னீங்க தானே ஆண்டி? சோ நம்ம இடம் கொடுத்தாதான், ஆண்டோடைய வார்த்தைக்கு மீறி நம்ம நடக்கும் போது மட்டும்தான் பிசாசால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை தொட முடியும். நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுல எண்ணாகும் 23:8 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இது யார் சொல்றது தெரியுமா? ஒரு மனுஷன் வராரு. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு அந்த மனிதனை ஒரு ராஜா கூட்டிக் கொண்டு வருகிறார், சரிங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு எவ்வளவோ முயற்சி பண்றார். பீலையாம் அப்படின்ற ஒரு நபரை கூட்டிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டோரி. நீங்க அந்த பகுதிக்குள்ளாக போகும்போது டீப்பா பார்க்கலாம். ஜஸ்ட் மட்டும் தெரிந்து கொள்ளுங்க. அந்த மனுஷனும் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. அவர் சாபமாய் தன் வாயை திறந்து நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல வரும்போதெல்லாம் அவரால் சபிக்க முடியலையா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? தேவன் ஆசீர்வதித்தவர்களை யாராலையும் சபிக்க முடியாது. அப்ப என்ன அங்க வேதவசனம் சொல்லுது? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி அப்படின்னு அந்த மனுஷன் கேட்கிறார். பீலையாம் கேட்கிறார். கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். புரிந்து கொண்டீங்களா? சோ இதுல இருக்க சீக்ரெட் உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சுட்டா அவன் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா, அதாவது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் கர்த்தர் நினைச்சுட்டா, நம்ம சந்தோஷத்துல சும்மா எல்லாம் யாராலையும் சபிச்சோ மந்திரம் பண்ணியோ செய்வன வச்சோ, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இல்ல பொறாமப்பட்டோ ஏமாத்தியோ நம்மளுடைய ஆசீர்வாதத்தை சாதாரண மனுஷனாலையும் திருட முடியாது, பிசாசாலையும் திருட முடியாது. அதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. ஆனா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் பார்க்கலாமா? நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? ஒரு சில காரியங்களை பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம ஆதியாகமத்துக்கு போகலாம் வேகமா. நம்ம ஆதியாகமத்துல இருந்து இந்த பைபிள் ஸ்டடி பார்த்துட்டு இருக்கோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு வாசிக்கிறோம், அப்பதான் எனக்கு கேட்கும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஓகே, தேங்க்யூ ஆண்டி. சோ மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர்
மனஸ்தாபப்பட்டார். இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. இது நம் மனிதர்களுடைய பாஷையில் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு வேதனையை எது கொடுத்தது அப்படின்னா மனுஷனுடைய அக்கிரமம். சோ இந்த காரியங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னா, மனுஷனை உண்டாக்கினதே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் இந்த மனுஷனையும் இந்த மனுஷனோடு சேர்த்து மத்த மிருக ஜீவன்களையும் நான் அழித்து போட போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் முடிவெடுக்கிறார். யார் முடிவெடுக்கிறாரு? கர்த்தர் முடிவெடுக்கிறார். சரி, இப்போ இந்த மனுஷன் யார்? இந்த மனுஷன் யார்? இந்த மனுஷன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் இல்லவா? யாருக்கு புரியுது? இந்த மனுஷனை உண்டாக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ பலுகி பெருகி நீ பூமியை நிரப்பு, இந்த பூமி எல்லா ஆளுகையும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் தான் இவன் இல்லையா? இப்போ இந்த மனுஷனை அழிக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு உண்டான வேதனை, அவனுடைய பொல்லாத சிந்தைகளின் நிமித்தமும் பொல்லாத தோட்டம், இருதயத்தின் நினைவு, அதாவது இருதயத்துல தோன்றதெல்லாம் பொல்லாதது. இப்படி ஒரு காரியம் வந்து ஆண்டவருக்கு தெரியும் போது அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தரை வேதனைப்படுத்த மனுஷனால முடியுது. எப்படி? அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் நிமித்தம், அவனுடைய பொல்லாத சிந்தனைகளின் நிமித்தம் யார வேதனைப்படுத்த முடியுது? கர்த்தரை வேதனைப்படுத்த முடியுது. புரியுதுங்களா? சோ அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனை பூமியிலிருந்து அழிக்க கர்த்தர் முடிவு பண்ற நிலைமைக்கு, கர்த்தரை வேதனைப்படுத்துற நிலைமைக்கு மனுஷன் ஆளாக்குறான். இப்ப புரியுதா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை எழுந்து போறாங்கன்ட்டு? நம்ம சிம்பிளா ஒரு வார்த்தையில ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும், நடக்கலன்னா நம்ம ஆண்டவர் கிட்ட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும் அப்படிலாம் நம்ம சொல்லிடுறோம். பட் ஆனா இது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும். அதையும் மீறி ஆண்டோடைய வார்த்தையின்படி நடக்கல அப்படின்றதையும் தாண்டி நம்ம கர்த்தரை வேதனைப்படுத்துறோமா? அவரை மனஸ்தாபப்படுத்துறோமா? அவர் இருதயத்துக்கு நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த பைபிள் ஸ்டடி இப்ப நம்ம உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கிறது சும்மா ஒரு வேதத்தோடைய பேக்ரவுண்டையும் மட்டும் நான் சொல்லி கொண்டு இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு அதுல மட்டும் கொண்டு போக ஆவியானவர் இந்த பைபிள் ஸ்டடிய கொண்டு போகல. ஆக்சுவலா என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தையில இருக்க அவருடைய வெளிப்பாட்டை உங்களுக்கு கொண்டு வரும்படியாய் கர்த்தர் விரும்புறார். இது நார்மலா ஒரு பைபிள் ஸ்டடி போல உங்களுக்கு இருக்காது. சரிங்க? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வெளிப்பாட்டுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நல்லா புரியும். அதனால தயவு செய்து இதை நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. ஸ்கிரீன்ல ஏதாவது ஸ்கிரிபிள் பண்ணா அன்மியூட் அதை இது பண்ணிடுங்க, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. சரி, அவர் மனசுக்கு மனஸ்தாபப்படுற மாதிரி இருந்தா கர்த்தர் தான் ஆசீர்வதித்த மனுஷனை சபிக்க வேண்டிய, அதாவது அழிக்க வேண்டிய சாபத்தையும் தாண்டி அழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கர்த்தரே வருகிறார் இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவர் செய்தார் இல்லையா? நோவா காலத்துல இவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதது, நான் முழுமையா இவனை என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி, என்னது, அது வரைக்கும் பூமியில மழையே பெய்ததில்லை. முதல் முறையாக வானத்தின் ஊற்றுக்கண்களும் பூமியின் ஊற்றுக்கண்கு வானத்தின் மதக்கணின்னு சொல்ற மாதிரி நம்ம புரியுற பாஷையில எல்லாத்தையும் திறந்து எல்லாம் பூமியை தண்ணீரால நிரப்பி எல்லாரையுமே கர்த்தர் அந்த அழிவுக்குள்ளாக கொண்டு போனார். அது நமக்கு தெரியும். அதுல ஒரே ஒரு மனுஷன் மேல கர்த்தர் கிருபை வைத்து காப்பாற்றினார். அவர் யாரு? நோவா. அது போன பைபிள் ஸ்டடி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள கிருபை கிடைத்து அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார். இப்ப இதெல்லாம் நமக்கு தெரியும். நான் டீட்டெயிலா சொல்ல விரும்பல. ஆனா நோவா செய்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம நிறைய காரியங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதை மனசுல அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் உங்களை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய குணம் என்னன்னு நீங்க பாத்தீங்க. ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். பிசாசுடைய குணம் அழிக்கிறது தான் அவனுடைய திட்டமும் தீர்மானமும். அடுத்து என்ன பார்த்தோம்? கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை யாராலையும்
சபிக்க முடியாது அப்படின்ற வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? கர்த்தர் எப்படி அவருடைய மனசு வேதனையினால தான் ஆசிர்வதித்த மனுஷனையே அழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளானார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அன்பே உருவான தேவன் அப்படி ஒரு மனசு வேதனை நிமித்தம், பொல்லாத சிந்தை நிமித்தம் அது அந்த சூழ்நிலைக்குள்ளாக வந்தார் இல்லையா? இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நோவா இந்த அழிவுலாம் வந்துருச்சு. எல்லாம் அழிந்து எல்லாம் செத்து போயிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. காரியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோவா மேல இறக்கப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ற, நோவா மேல இறக்கப்பட்டு என்ன பண்றாரு? இப்போ நீங்க ஆசீர்வாதமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேழையை விட்டு அவர் வெளியே கொண்டு வர்றார். கொண்டு வந்த உடனே நோவா என்ன பண்றார் பாருங்க. ஆதியாகும் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வாசிக்க முடியுமா வேகமா? அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். வெரி குட். ஓகே. சோ இப்ப நோவா பலியிடுறார். ஓகேவா? இது கர்த்தர் செய்யவே சொல்லல. ஆக்சுவலா நோவாவை பேழைக்குள்ள அனுப்பினாரு, பேழையை உண்டாக்குன்னு சொன்னாரு, எல்லா மிருக ஜீவன்கள்லாம் இப்படி எல்லாம் சேர்த்துக்கணும்னு சொன்னாரு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் சொல்லி நோவாவையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றுனது நிச்சயம் உண்மை. வெளியே வந்துட்டாங்க. இப்ப பூமியில நோவாவும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளோட மனைவி மட்டும் இருக்கிறாங்க. இன்னும் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்காங்க. அப்புறம் மத்த காக்கப்பட்ட மிருக ஜீவன்கள் மட்டும் இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில நோவா ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியம் செய்கிறார்? அவரா செய்யறார். என்ன செய்யறார் அப்படின்னா, சுத்தமான சகல பறவைகள் சிலவற்றை தெரிந்து கொண்டு மிருகங்களையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு தகன பலிகளாக பலியிட்டார். சரியா? இது தானா பண்ண ஒரு காரியம். வேதத்துல சொல்லப்பட்ட 2வது பலி இதுதான். சரியா? முதல் பலி ஆபேலின் பலி. ஓகே, ஆபேலும் காணிக்கை கொண்டு வராங்க. அவங்க காணிக்கையா கொண்டு வருவாங்க. ஆபேல் காணிக்கையா கொண்டு அதை பலிபீடத்துல வைப்பாரு. ஓகே, அதுதான் கர்த்தருக்கு முதலாக காணிக்கையா பலியா கொடுக்கப்பட்டது. 2வதாக வேதத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டது இதுதான், நோவா செய்கிற இந்த தகன பலி. சரியா? புரிந்து கொண்டீங்களா? இப்ப இதுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். இப்ப பாருங்க, இவர் செய்த காரியத்தின் நிமித்தம் என்ன ஆகுதுன்னா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறார். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? நோவா பலியிடுறார் இல்லையா? பலியிட்ட வந்த காரியம் என்ன? அந்த பலி எதை குறிக்குது அப்படின்னா, நாங்க இது வரைக்கும் செய்தோம் இல்லையா, அந்த பாவத்திற்கு ஒரு நிவாரணமாக ஒரு முயற்சி எடுத்து, இந்த ரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லைன்னு வேதத்துல இருக்கு. அதனால ஆண்டவர்லாம் சொல்லறதுக்கு முன்னாடியே அந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக தன்னுடைய நாங்க இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கு ஒரு மன்னிப்புக்குரிய ஒரு காரியமாக நோவா அதை செய்யறார். அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட அந்த மன்னிப்புக்குரிய காரியத்தை கேட்ட உடனே அவர் மனசுல இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த வேதனை, அந்த சங்கடம், விசனம், இது எல்லாம் அப்படியே மாறி அவருக்கு ஒரு சந்தோஷம். என் பிள்ளைங்க மாறிட்டாங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, என்கிட்ட ஒப்புரவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் இருதயம் குளிர்ந்து விடுது. அதனால என்ன ஆகுது? சந்தோஷமாயிடுறாரு ஆண்டவர். அந்த மகிழ்ச்சி நிமித்தம் அவர் என்ன சொல்றாருன்னா, இனி நான் மனுஷன் நிமித்தம் இந்த பூமிய அழிக்கவே மாட்டேன், பூமியை நான் சங்கரிப்பதில்லை, இனி இது மாதிரி நான் இது போல ஒரு காரியத்தை நான் பூமியில செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஒரு காரியத்தை ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். இங்க இங்கிலீஷ்ல சொல்லு பாத்தீங்கன்னா, லார்ட் ஸ்மெல் த ப்ளீசிங் அரோமா. நம்ம ஒரு சென்ட் ஸ்மெல் பண்ணா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு ஸ்மெல், ஒரு பெர்ஃப்யூம் நம்ம ஸ்மெல் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா? அப்படி ஒரு மகிழ்ச்சி எப்ப வருதா? நம்ம அந்த பொல்லாத வழியை விட்டு நம்ம திரும்பி அந்த
அந்த பாவ மன்னிப்பை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தருக்கு ஏற்படுது. நம்ம நல்லா இருந்தோம், நம்ம நல்ல ஆண்டோடைய வழிகள் நடக்கிறோம் அப்படின்னா ஆண்டருக்கு ரொம்ப பிரியம் இல்லையா? சோ இதெல்லாம் இப்ப நம்ம அடுத்து போற பைபிள் ஸ்டடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற காரியத்துக்கு அதெல்லாம் ரொம்ப கவனமா கேளுங்க. சோ இப்ப இதுல என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, நோவா என்ன பண்றாரு? ஆண்டவரை மகிழ்ச்சி ஆக்குறார். அவருடைய மன விசனத்தை மாற்றத்தக்கதாய் அவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை அவர் செய்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சாதாரணமானலாம் பண்ணல. என்ன பண்ணார் தெரியுமா? நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நோவாவின் செயல் நிமித்தம் என்ன ஆகுது? இனிமே நான் அழிக்க மாட்டேன். அவன் இருதயத்தினையோ பொல்லாததுதான் எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் பொல்லாதவன் தான், நல்லவனா மாறிடுவான்னு சொல்லிட்டு அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துறாரா? இல்ல, அவன் பொல்லாதவன் தான் அப்படின்னு தெரிந்திருந்தும் இனி நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கையை ஒரு மனுஷனுடைய செயலின் நிமித்தம் கர்த்தர் செய்கிறார். இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய செயல்கள் நம்ம கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி ஆக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் நம்மளையும் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறோம். வேற என்ன பண்றோம்? மத்தவங்களையும் காப்பாத்துறோம். புரியுது என்ன சொல்றேன்ட்டு? நம்ம கர்த்தரை மகிழ்ச்சி ஆக்குகிற செயல் நம்ம ஏதும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அது இல்லாம மற்றவர்களுக்கும் என்ன சொல்றாரு ஆண்டவர்? நோவா மட்டும் காப்பாத்துவேன், நீ உன் குடும்பத்தை மட்டும் உன் சந்ததியை மட்டும் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரா? இல்ல, என்ன சொல்றாரு? இனி நான் பூமியே மனுஷன் நிமித்தம் சபிக்க மாட்டேன். அவன் பொல்லாதவனா இருந்தாலும் அவன் நிமித்தம் சபிக்க மாட்டேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கர்த்தரை மகிழ்ச்சி ஆக்கிறவர்களாய் இருக்கணும். சரி, கொஞ்சம் வேகமா நம்ம போகலாம். இப்படிலாம் சூழ்நிலை போய்கிட்டே இருக்கு. நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டே வந்தோம். இந்த இடத்துல ஒரு சாபம் வருது. யார் கொண்டு வராரு? இப்பதான் நம்ம டாபிக் உள்ளே போறோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு கூட சொன்ன காரியம், வெளிப்பாடு இதுதான். நல்லா கவனமா கேளுங்க. ஓகேயா? சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிற நேரத்துல ஒரு சாபம் வருது. என்ன சாபம்னா, இது கர்த்தர் வைத்த சாபம் அல்ல, நோவா தன் பிள்ளையின் மீது வைத்த சாபம். என்ன பண்றாருன்னா, அந்த நோவாவோட ஒரு பிள்ளை பெயர் காம். அவர் 3வது பிள்ளைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த 3வது பிள்ளை காமன்னு தகப்பனுடைய நிர்வாணத்தை, அதாவது அவரு திராட்சை ரசம் குடித்து அந்த மயக்கத்துல அவர் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறாரு. இவர் அந்த ரூம்குள்ள போனவர் என்ன பண்றாரு? அவர் நிர்வாணத்தை பார்த்துட்டாரு. அத வெளியே தன்னுடைய சகோதரர்களிடம் அதை சொல்லி அவர் என்ன பண்ணாரு? சொன்னார் அப்படின்னு தான் வேதத்துல இருக்கு. அதாவது இது எப்படி அந்த ஆக்ட் எப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, தன் தகப்பனை அசிங்கப்படுத்துற ஒரு செயல்ல காம் ஈடுபட்டார். இந்த காம் என்ற பையன் ஈடுபட்டார். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் நோவாவுக்கு தெரிய வருது. நோவாவுக்கு தெரிய வந்தவன மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறார். எழுந்த உடனே தனக்கு நடந்ததை அவர் தெரிந்து கொள்றார். தன் பிள்ளை தன்னை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் ஒரு சாபத்தை வைக்கிறார். என்ன சாபம்? இதான் மனுஷன் எனக்கு தெரிந்து கொடுத்த முதல் சாபம் வேதத்துல. சரிங்களா? ஆதியாகமத்துல படித்து வரும்போது ஒரு மனுஷன் மூலமாக தன் வாயை திறந்து சபித்த ஒரு காரியம் இதுவாதான் இருக்கு. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல படித்து வந்தால் உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு அப்படியே இந்த ஹிண்ட்டும் கொடுத்துட்டே வரேன். நம்ம பைபிள் ரிலவெண்டா ஒரு டீப்பான உங்களுக்கு அந்த ஹிண்ட்டும் கொடுத்துட்டே வர, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன நோவா சொல்றாரு அப்படின்னா, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். இது ரொம்ப மோசமான ஒரு சாபம் இல்லையா? ரொம்ப மோசமான சாபம் இல்லையா? தன் சொந்த பிள்ளைய தன் சகோதரர்களுக்கு அடிமையா இரு அப்படின்னு சொன்னா கூட ஒரு அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா, சகோதரர்களுக்கு அடிமைகள் இருப்பாங்கல்ல, அந்த அடிமைகளுக்கு அடிமையா யாரு இருப்பாராம்? காம் இருப்பாராம். அதாவது காமுடைய சந்ததி இருக்குமா. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் இல்ல? இப்படி ஒரு சாபத்தை வாங்கினவர் தான் காம். அந்த காமுடைய சந்ததி உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்க விதத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப செழிப்பா இருந்தது போல அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும்.
தகப்பனை அசிங்கப்படுத்தி ஒரு சாபத்தை வாங்கிட்டார். சரியா? நம்ம அடுத்து போகலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சேம் யாபே, நோவாவுக்கு 3 பிள்ளை இல்லையா? சேம், காம், யாபேத் சொல்லுவாங்க. ஆனா சேம் என்றவர் முதலாவதாக பிறந்தவர் அல்ல. அப்படிதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. வேதமும் நமக்கு அப்படிதான் சொல்லுது. யாபேத்து தான் ஃபர்ஸ்ட், 2வது சேம், 3வது காம். சரிங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சேமும் யாபேத்தும் சேம் முதலாவது, மேபி சேம் தான் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்திருப்பாரோ என்னமோ தெரியல. சேமுடைய பேர் வந்து இந்த இடத்துல முதலாவதாக வருது. அவரும் முதலாவதாக ஆசீர்வதிக்கப்படுகிறார். ரொம்ப அதிகமான ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். பாருங்க, சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். சோ இப்ப நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, சேமும் யாபேத்தும் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு துணியை கொண்டு போய் பின்பக்கமா போய் தகப்பன் மேல போட்டுருவோம், அவருடைய நிர்வாணம் வந்து மூடப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தகப்பனுக்கு நேர்ந்த ஒரு ஒரு அசிங்கமா கிடக்குறாரு. இப்பெல்லாம் சொல்லணும்னா ஒரு பெத்தவன் வந்து அசிங்கமா கிடக்குறான். அந்த மனுஷனை ஒரு அசிங்கத்தை மூடுகிற வேலையை யார் பண்றாங்கன்னா 2 பிள்ளைங்க பண்றாங்க. சேமும் யாபேத்தும் பண்றாங்க. ஆனா அந்த நிர்வாணத்தை, அவங்களோட ஒரு ஒரு அவமானமான ஒரு செயலை வெளியே வந்து அசிங்கப்படுத்தினவர் யாரு? காம். அவரு சபிக்கப்பட்டு போயிடுறாரு. கடைசி வரைக்கும் காம் வந்து சபிக்கப்பட்டவராதான் இருந்தார். இயேசு கிறிஸ்து வந்துதான் காமுடைய சந்ததிய சொந்த ஜனமாக கர்த்தர் சேர்த்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஒரு இணைப்பதான் காமுடைய சந்ததி பெற்றுக்கொண்டது. ஏன்னா நம்ம அடிமைத்தனத்தை எல்லாம் நீக்குவதற்கு தானே இயேசு வந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா இயேசுவை அறியாத காமின் சந்ததி இன்னும் அடிமையாதான் இருக்கு. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இந்த காமுடைய சந்ததி எல்லாம் யாருன்னா இந்த நம்ம இந்த இந்தியா, ஏசியா, ஆப்பிரிக்கா, நைஜீரியா, இதெல்லாம் காமுடைய சந்ததின்னு சொல்றாங்க. புரிந்து கொண்டீங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்களா சேமோட சந்ததி யார் அப்படின்னா ஆபிரகாம் வழியாக வந்தாங்க இல்லையா? அதாவது அரபியர்கள், இஸ்ரவேலர்கள், அரபியர்கள், இவங்க வந்து சேமுடைய சந்ததினும். யாபேத் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, இது போல கண்ட்ரிஸ் இருக்கவங்க எல்லாம் யாபேத்துடைய சந்ததினும் சொல்றாங்க. இது வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற ஒரு காரியம். சரி எப்படியோ இருக்கட்டும். காமன்றவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணப்பட்டாரு? சபிக்கப்பட்டுட்டார். யாரால? தகப்பனால. இப்ப கர்த்தர் பரிசுத்த ஆவியாரோட என்ன சொல்றாரு என்கிட்ட இந்த வாரத்துல சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக சொல்றேன். பிசாசு பல பேருடைய கண்கள், அதாவது கிறிஸ்தவர்களுடைய கண்கள், மெயினா ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கண்களை கட்டி வைத்திருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்தினா சாபமா போயிடும். சர்வ சாதாரணமாக தாயை சபிக்கிறவர்களாய், தந்தையை சபிக்கிறவர்களாய், அசிங்கப்படுத்துறவங்களா, ஆமா போமா உனக்கு என்னமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, எத்தனை பேர் சொல்றோம். ஆனா இது தெரியாது, இது எல்லாமே சாபமா மாறும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இல்லையா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் நம்ம வந்து ஆண்டவர் சபிக்கல, அந்த சாபத்துக்கு ஊடாய் போறது. அதாவது கர்த்தருக்கு இது விசனத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம். அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம், வேகமா பார்க்க போறோம். உங்களுக்கே புரியும், இப்போ இப்படி இருக்கா, இவ்வளவு இருக்கா. வேதத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். எத்தனை பேர் வந்து இப்போ நம்ம வயசு ஆயிருக்கலாம், 60 வயசு ஆயிருக்கலாம், 70 வயசு ஆயிருக்கலாம். பின் நாட்களை பாருங்க, எத்தனை பேர் தன் தாயையும் தகப்பனையும் நம்ம சரியா பார்த்தோம். என்னையும் உட்பட நான் சொல்றேன். எங்க அம்மா அப்பாவை நான் ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டேனா, ஒவ்வொரு விஷயத்துலயும் நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டேனா, ஒவ்வொரு இடத்துலயும் எங்க அம்மா அப்பாவை நான் வந்து உயர்த்தி நான் வந்து பேசினேன்னா, இல்லைன்னா அவங்க எனக்கு ஏதாவது பண்ணலன்னா நான் அவங்கள தாழ்வா நினைச்சேன்னா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, இது அம்மா அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, மாமனார் மாமியா இருக்கும். ஏன்னா உங்களுடைய கணவருடைய அம்மா அப்பாவும் உங்க அம்மா அப்பா தான். உங்களுடைய அம்மா அப்பா உங்கள் கணவருக்கு அம்மா அப்பா தான். அப்படிதான் வேதம் சொல்கிறது. அதை நம்ம அடுத்தடுத்து வர பைபிள் ஸ்டடியில கிளியரா பார்க்கலாம். அது வந்து இன்னும் இன்னும் வேதத்தை ஆராய்வதற்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், அந்த டாபிக் குள்ள போகலாம். ஆனா புரிந்து கொள்ளுங்க, இது உங்க அம்மா அப்பா பத்தி மட்டும் கிடையாது. எத்தனை பேர் மாமனார் மாமியார வேதனைப்படுத்தி இருக்கோம், இல்ல அற்பமா நினைத்திருக்கிறோம்.
இல்ல ஏளனமா பேசி இருக்கிறோம். இது பிசாசு கண்ணை மறைத்து வைத்திருக்கிற காரியம், சாதாரணமா நினைக்கக்கூடிய காரியம் இல்லை. இது சாபத்தை கொண்டு வருகிற காரியமா இருக்கு. அது எப்படி? அடிமைக்கு அடிமைன்னு சொல்லி நோவா சாபம் கொடுத்தார். இப்ப பாத்துக்கொள்ளுங்க எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக தாயையும் தகப்பனையும் ஏளனம் பண்ணுகிறவன் போவான்றது. இப்ப நல்லா இந்த ஒரே ஒரு காரியத்தை நம்ம வேகமாக முடிக்க போறோம், பார்க்கலாம். இதான் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். இது ஆண்டவருடைய மனசுக்கு, நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவருக்கு மனசுக்கு வேதனை உண்டாச்சுன்னா என்ன அடுத்து என்ன நடக்குது? அழிவு வந்தது தானே? அழிவு வந்துதா இல்லையா? இப்ப இங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அழிவை பார்க்கலாம். அவனும் ஆண்டோடைய மனதை வேதனைப்படுத்தினவன். பார்க்கலாமா? மல்கேயா 1:2-3 பார்ப்போமா? ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவே, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாடும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன். இது யார் சொல்றா? இது யார் சொல்றா? மல்கியா. நம்ம ஆதி ஆகமத்துல இருந்து மல்கியா போயிட்டோம், சரியா? சோ தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கு போயிட்டோம். மல்கியா, ஏன்னா எல்லாம் இன்டர்லிங்க்டு, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்புள்ளவைகள். அதனாலதான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? மல்கியில என்ன இதுன்னா, இது தேவன் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. நான் யாக்கோபு ஏசா 2 பேர் இருக்காங்க. ஏசா அண்ணன், யாக்கோபு தம்பி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் ட்வின்ஸ். 2 பேரும் என்ன? ட்வின்ஸ். ஆனா முதலாக வெளிப்பட்டவர் ஏசா, அதனால அவர் அண்ணனா போயிட்டார். 2வது வெளிப்பட்டவர் யாக்கோபு, அதனால அவர் தம்பியா போயிட்டார். ஓகே. ஆனா 2 பேரும் ஒரே நேரத்துல பிறந்தவர்கள், ட்வின்ஸா உருவாக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் ட்வின்ஸ்னா யாருன்ட்டு. அதே மாதிரி ஒரே வயிற்றுல இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய பேர பிள்ளைங்க. யாரு? ஆபிரகாமுடைய பேர பிள்ளைங்கன்னா ஏசாவும் யாக்கோபும், சரியா? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிள்ளையா பிறக்கிறாரு இல்லையா? ஈசாக்குக்கு பிள்ளையா பிறக்கிறவங்க தான் ஏசாவும் யாக்கோபும் 2 பிள்ளைங்க. இந்த 2 பிள்ளைங்களை ஏசாவை கர்த்தர் வெறுத்தேன்னு சொல்றார். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. யாக்கோப நான் சிநேகித்தேன்னு சொல்றார். நான் ஒரு டைம் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே 2 பேரும் ஒரே நேரத்துல பிறந்தாங்க? இன்னும் சொல்ல போனா நம்ம ஏசாவை பத்தின பைபிள் ஸ்டடி வரும்போது உங்களுக்கு தெரியும், ஏசா ரொம்ப நல்லவன். உண்மையாவே சொல்றேன், ஏசா ரொம்ப ரொம்ப அவனுடைய கேரக்டரை பார்க்கும்போது நான் உங்களுக்கு அந்த பைபிள் ஸ்டடி எடுக்குமோ டீப்பா கொண்டு போறேன். இப்போதைக்கு ஒரு வார்த்தையில புரிந்து கொள்ளுங்க, ஏசா கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்கும். அவனும் சாதாரண ஒரு வெகுளியான ஒரு மனுஷன் ஏசா. இப்படி இருக்கும்போது ஏன் ஆண்டவரை அவனை வெறுத்தேன்னு சொல்ற அளவுக்கு அவன் என்ன ஆண்டவர் தப்பு பண்ணான்? ஆனா யாக்கோபு பாருங்க, சொந்த அண்ணனை ஏமாத்தி சேஷ்டபுத்திர பாகத்தை திருடிக்கிட்டு அப்பாக்கையும் ஏமாத்தி ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இப்படி ஏமாத்தி பொழப்பு நடத்தின யாக்கோபு தன் மாமா வீட்டுக்கும் போய் அங்கேயும் போய் நிறைய காரியங்கள்லாம் பண்றாரு. பட் ஆனா பாத்தீங்கன்னா யாக்கோபு அப்படின்ற பேருக்கு அர்த்தமே எத்தன் தான். ஆனா எத்தனை சிநேகித்தன்னு சொல்றீங்க, ஏசாவை ஏன் வெறுத்தன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின விஷயத்த இந்த பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு சொல்லும்படியா என்னை ஏவினதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? வேதத்தின் அடிப்படையில தான் கர்த்தர் எனக்கு எந்த ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாலும் அது வேதத்தின் ஆதாரம் இல்லாம அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆவியானவன் என்ன உள்ளுக்குள்ள பேசினாலும் எனக்கு வேதத்தின் அடிப்படையில அதை வெளிப்படுத்துவேன். அதை காமிச்சாதான் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். அது ஆண்டுடைய வார்த்தையா, அதன் அதன்படியில் தான் நான் உங்களுக்கு காமிக்கப்போம். ஏசா யாக்கோ பத்தி சொன்னேன் இல்லையா? ஏசா அண்ணன், யாக்கோபு தம்பி, சரியா? இப்ப ஆதியாகமம் அதிகாரம் 28:6 நான் படிக்கிறேன். ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசிர்வதிக்கையில், நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்றும் அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகம்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானிய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்று ஏசா அறிந்ததினாலும் என்ன பண்றார் தெரியுமா? ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய்
தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் இன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இப்ப என்ன தெரியுமா சூழ்நிலை? ஏசாவும் யாக்கோபையும், ஏசாவை கூப்பிட்டு யாக்கோபு சொல்வாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்ப்பா, நீ வா, எனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ன பண்ணு, வேட்டையாடுகிறவர் தான் ஏசா, சரிங்களா? அதனால நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மிருகத்தை எடுத்துட்டு வந்து அதை நீ சமைச்சு எனக்கு கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஏசா கிட்ட யார் சொல்லுவாரு? ஈசாக்கு சொல்வாரு. சாரி, யாக்கோபு இல்ல, ஈசாக்கு தான் அப்பா, அவர் சொல்வார். அப்போ என்ன ஆகும்? இத கேட்டுட்டு இருந்த ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, யாக்கோப கூப்பிட்டு, இப்ப உங்க அப்பா இப்படி சொல்றாரு, உன்னை ஏசாவை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்றாரு, எனக்கு உன்னதான் ஆசீர்வதிக்கணும்னு ஆசை, அதனால நீ போய் என்ன பண்ணு, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, உங்க அப்பாக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி நான் சமைச்சு கொடுக்குறேன். அந்த சமைச்சதை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்து, நான் தான் ஏசான்னு சொல்லு. ஈசாக்கு கண்ணு தெரியல, உங்க அப்பாக்கு இப்ப கண்ணு தெரியல, அதனால உன்னை தொட்டுதான் பாப்பாரு, நீ ஏசாவுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கோ. அப்போ உன்னை பார்த்து ஏமாந்துருவாரு, ஏமாந்து உன்னை ஆசீர்வதிச்சிருவாரு, உன்னை ஆசீர்வதிச்சா உனக்கு அந்த ஆசீர்வாதம் உன் தலையின் மேல வந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாக்கோபு பயப்படுவாரு. ஆனா அம்மா கொடுத்த தைரியத்துல என்ன பண்ணுவாருன்னா, இதே மாதிரி வேலை பண்ணி ஈசாக்கு கிட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிடுவார். ரொம்ப முக்கியம், தகப்பனும் தாயும் ஆசீர்வதிப்பது பிள்ளைகள் மீது பழிக்கும், புரியுதா? அதனால சாதாரணமா உங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கொள்ள கூடாது. நானும் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நீங்களும் எடுத்துக்கொள்ள கூடாது, சரியா? நம்ம இப்ப என்ன பாத்துட்டு இருக்கோம்? ஆசீர்வாதத்தின் திறவுகோலை பத்தி பாத்துட்டு இருக்கோம். அதனால கவனமா கேளுங்க. சரி, இப்ப இந்த இடத்துல இந்த சூழ்நிலை நடக்குது. யாக்கோபு ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டார். யாக்கோபு செஞ்சது தப்பா ரைட்டா? தப்பு தானே? எல்லாரும் ஒற்றுக்கொள்றீங்க இல்லையா? பயங்கரமான தப்பு. ஏமாத்தி திருட்டு வேலை பண்ணி வாங்கிட்டு போயிட்டார். ஆள் மாறாட்டம். என்ன பண்ணாரு? ஆள் மாறாட்டம் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டா கூட இது செல்லாது ஆக்சுவலா, ஓகேங்களா? யாக்கோபுக்கு பதிலா ஏசாக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாங்க. ஆனா ஆள் மாறாட்டம் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாரு. வாங்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இத ஏசா தெரிந்து கொள்றார். தன்னுடைய தகப்பனை ஏமாத்தி யாக்கோபு வாங்கிட்டாரு ஆசீர்வாதத்தை. அப்படின்ன உடனே ஏசாவோட இருதயத்துல கோவம், பயங்கரமான கோவம். அப்பாட்ட கேக்குறாரு, என்னையும் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப ஈசாக்கு சொல்ற, எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டு போயிட்டான்ப்பா, என்னை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு. அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதமா தாங்கப்பா, தயவு செய்து தாங்கப்பா, நீங்க ஆசீர்வச்சாதான்ப்பா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஏசா கெஞ்சி, ஏதோ மிச்சம் மீதி உங்க தம்பி கீழே நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி ஆசீர்வச்சிருவாரு ஈசாக்கு. ரொம்ப கோவம் வந்துடும் ஏசாக்கு. ஏசா கோவம் மனசுக்குள்ள நினைப்பாரு, என்னைக்கு இருந்தாலும் எங்க அம்மா அப்பா கண்ணை மூடுவாங்க, அவங்க நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனை நான் முடிச்சிடுறேன், யார? யாக்கோப க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு பயங்கரமா என்ன பண்ணுவாரு, மனசுக்குள்ள சொல்வாரு, சரிங்களா? இந்த விஷயம் எல்லாம் ரெபேக்காக்கு எப்படியோ தெரிஞ்சிடும். யாரு? ஏசாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈசாக்கு கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஈசாக்கு கிட்ட போய் ரெபேக்கா என்ன சொல்றாங்க பாருங்க. ரெபேக்கா ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது, இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோப்புக்கு ஒரு பெண்ணை கொள்வேனானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றார். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஏசா ஏத்துன்னு சொல்ற இந்த கானானிய பெண்களை கல்யாணம் பண்ணிருப்பார். இவர்கள் நிமித்தம் யார் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னா, ரெபேக்காவும் ஈசாக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணிட்டு ஏசா கல்யாணம் பண்ணிட்டு அங்க வாழ்ற பெண்களின் நிமித்தம் யார் கஷ்டப்பட்டு மனசு வேதனைப்பட்டு வெம்பிக்கிட்டு இருக்கா? ஈசாக்கும் ரெபேக்காவும் வேதனைப்பட்டு இருக்காங்க. அததான் இப்ப ரெபேக்கா சொல்றாங்க. ரெபேக்கா போய் தன்னுடைய கணவர் ஈசாக்கு கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏசா பண்ண வேலையினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். யாக்கோபுக்கும் இந்த இடத்துல பெண் எடுத்தா என்னால தாங்க முடியாது, நான் செத்தே போயிடுவேன், உயிர் இருந்து என்ன, இல்லாம இருந்தது என்ன, நான் என்ன பண்ண போறேன், அதனால யாக்கோபுக்கு வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனேதான் நீங்க முன்பாக பார்த்தீங்க இல்லையா? என்ன பார்த்தீங்க? யாக்கோப்பு தன்னை ஏமாத்தினார் இல்லையா? சாரி, ஈசாக்கு தன்னை ஏமாத்தினார் இல்லையா? யாக்கோப்பு தன் மகன், இரண்டாவது மகன், அவரை அழைச்சி சொல்லுவாரு, எப்படியோ நீ என்னை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட, இருக்கட்டும், இப்ப என்ன பண்ணு,
நீ உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு, இதான் பதானாராம் அப்படின்றது வந்து மாமாவோட வீடு, அங்க போயிட்டு நீ இங்க இருக்க பெண்களை கல்யாணம் பண்ணாம அங்க இருக்க பெண்கள்ல நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஈசாக்கு என்ன பண்ணுவாரு, யாக்கோப தனியா பிரிச்சு விடுவார். யாக்கோபு அப்பா அம்மாக்கு தெரியாமலாம், அதாவது அப்பாவுக்கு தெரியாமலாம் அவர் வீட்டை விட்டு ஓடி போகல. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? போய் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை படிச்சு நல்லா பாருங்க. 27, 28, 29 மூணுமே படிச்சு பாருங்க. யாக்கோபு என்ன பண்ணுவாரு, அப்பாவை ஏமாத்தி இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட வந்து அவங்க சொல்படி கேட்டீங்கன்னு, புரியுதா? யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து என்ன பண்ணுவாரு, வீட்டை விட்டு ஒரு தூர தேசத்துக்கு போறதுக்கு ஒற்றுக்கொள்வார். யாக்கோபு ஒற்றுக்கொண்டு என்ன பண்ணுவாரு, அப்பா சொல்றபடியே கேட்டு போவார். இந்த விஷயம் ஏசாக்கு தெரிஞ்சிடும். அப்ப என்ன ஏசாக்கு தெரிஞ்சிடும் தெரியுமா? இதான் பாயிண்ட், நல்லா கவனிங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீ இங்க பொண்ணு எடுக்க கூடாது. இதான மெயின் பாயிண்டா சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது யாக்கோபு, இங்க நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ ஊர்ல போய் அந்த பதான் ஆறாமல அங்க இருக்க ஏதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணு, ஏன்னா இவங்களால நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்களுக்கு இருக்க வேதனைய வந்து சொல்வாங்க. இத ஏசா கேட்டுட்டு என்ன பண்ணுவார் தெரியுமா? பழி வாங்குற செயலை செய்வார். யார? அப்பாவையும் அம்மாவையும். நீங்க தானே அவனை ஆசீர்வதிச்சு அனுப்புறீங்க, என்ன பண்றேன் பாருங்க, என்ன இங்க இருக்க பெண்கள் நிமித்தம் உங்களுக்கு மனம் ரொம்ப நோவா இருக்கோ, இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன், இங்க இருக்க பெண்ணு மட்டும் கிடையாது, இஸ்மவேலுக்கு போறேன். இஸ்மவேல் யாரு? ஈசாக்குடைய ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்தவர் தான் இஸ்மவேல், இல்லையா? ஆகார் தெரியும் இல்லையா உங்களுக்கு, சாரால் ஆகார். சோ அப்போ ஆகாருக்கு பிறந்தவர் தான், ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்தவர் தான் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் பெண்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரேன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காது தானே, அப்பா அம்மாக்கு பிடிக்கல தானே, உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. நான் இன்னும், அதாவது தனக்கு இங்க இருக்கும் பாருங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் இன்றி, ஏற்கனவே இங்க இருக்க பெண்களை கட்டி இருக்கிறாரு. கட்டினாலதான் ரெபேக்கா வேதனைப்பட்டு இந்த மாதிரி செயல்லாம் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? சோ இப்ப வந்து அந்த மனைவிகளும் இன்றி இஸ்மவேலுக்கு வேற, இஸ்மவேல் தன்னுடைய ஈசாக்குக்கு ஒரு எதிரியாக ஒரு 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 மாதிரி ஒரு எதிரான ஒரு சூழ்நிலை இருக்க ஒரு மனுஷன் இஸ்மவேல், அவங்க குமாரத்திய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப இதுல என்ன புரியுது உங்களுக்கு, புரியுதா? யாக்கோப்பு கீழ்படிக்கிற ஒரு மனுஷன், அவன் ஏமாத்துறவன் தான். ஆனா தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்படிக்கிற ஒரு மனுஷன் யாக்கோப்பு. எப்பயுமே கீழ்படிக்கிறது வந்து ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும், இல்லையா? இப்போ என் பிள்ளை என் பேச்சை கேட்டுச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காது? இப்ப நான் சொல்றேன் என் பிள்ளை கிட்ட, நீ இது செய்யாதப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்றேன், நீ வந்து தூரமா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இதை செய்ய அப்படின்னும் போது அந்த அந்த பிள்ளை சரின்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா, அது பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சிருவேன்னா மன்னிக்க மாட்டேன், மன்னிச்சிருவேன் தானே? ஆனா ஒரு பிள்ளை இருக்கு, என் சொந்த பிள்ளைதான், என் பிள்ளை இருக்கு, எனக்கு இது கஷ்டத்தை கொடுக்கும் தெரிஞ்சு வேணும்னே கஷ்டமா கொடுக்குது, என்ன நீங்க என்னை எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்க கொடுக்கல, அவங்க காரணம் இல்ல, ஏமாத்தப்பட்டவர் தான் ஈசாக்கு, அவர் காரணம் இல்ல. ஆனாலும் அவரை வேதனைப்படுத்துற மாதிரி நல்லா அனுபவிங்க. ஏற்கனவே ரெபேக்கா என்ன சொல்றாங்க, என் உயிர் இருந்து ஆவது என்னன்னு சொல்றாங்க, அப்படித்தானே சொல்றாங்க, இந்த பெண்கள் நிமித்தம் நான் படாத பாடுபடுறேன் அப்படின்னு ரெபேக்கா சொல்றாங்க. அப்படி இருந்தும் அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு தெரிந்திருந்தோம், அப்பாவும் வேதனைக்குள்ள ஆகுறாருன்னு தெரிந்திருந்தோம், இன்னும் கஷ்டப்படு பாருங்க, இன்னும் நான் உனக்கு பிடிக்காத பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன்னை எப்படி வேதனைப்படுத்துறான் பாருன்ட்டு ஒரு கோபத்துல செய்த செயல் நிமித்தம்தான் ஈசாக்கு தேவனால வெறுக்கப்பட்டார் அப்படின்னு ஆவியானவன் எனக்கு வெளிப்படுத்தணும். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கு ஈசாக்குடைய பைபிள் ஸ்டடி பத்தி நம்ம அதுக்குள்ள டீப்பா போகும்போது ஏசா கிட்ட இருந்த ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். மெயினான இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். தகப்பனையும் தாயும் வேதனைப்படுத்துறவன் நல்லாவே இருக்க மாட்டான், மாமனார் மாமியார வேதனைப்படுத்தினவன் நல்லாவே இருக்க மாட்டான். இதுதான் ஆவியானவர் சொல்றது. இங்க என்ன இருக்கு வேதத்துல பாருங்க, லேவியராகம் 20:9, யாத்ராகம் 21:17, உபாகமம் 27:16,
என்ன சொல்லுது? 3 வசனம் நான் எடுத்து கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. உன் தகப்பனையாவது உன் தாயையாவது சபிக்கிற எவனும். சபிச்சாவே வேதனை கூட அப்புறம் படுத்திக்கலாம், சும்மா திட்டினாவே நீ எல்லாம் ஒரு அம்மாவா, எனக்கு நீ என்ன பண்ண, நீ எல்லாம் ஒரு அப்பாவா, ஏன் என்ன பெத்த, இப்படி எல்லாம் கேட்டா கூட என்ன பண்ணும்? கொலை செய்யப்பட கடவன். என்ன பண்ணுமா? பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாயை சபிக்கிறவன், தந்தையை சபிக்கிறவன் என்ன பண்ண பண்ணும்? கொலை செய்யப்பட கடவனா. அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் ரத்த பழி. இது சாதாரண பழி இல்ல, ரத்தம் சிந்துனாதாங்க ரத்த பழி வரும். ஆனா தாயும் தகப்பனையும் சபிச்சாவே ரத்த பழி வரும். என்ன சொல்றேன்னு புரியுதா? இது வந்து நிறைய கிறிஸ்தவர்களை இதை சாதாரணமா எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்வோம். அம்மா அப்பா கஷ்டப்படும் போது, ஆமா உனக்கு வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் இடுப்பு வலி, எப்ப பார்த்தாலும் கால் வலி. எத்தனை பேர் அம்மா அப்பாவை வந்து நீ வா போ, ஒரு சில பேர் பழக்கத்தை நிமித்தம் பண்ணுவோம், ஆனா அது அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலையான்னு தெரிந்து பேசுறோமா? தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுக்க வேண்டிய, அது தகப்பன் தாயும் சொல்லும் போது மாமனார் மாமியார தயவு செய்து ஆட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து இது போல கண்ணை தான் பிசாசு கண்ணை கட்டி நம்மளை ஏமாத்துறது, நம்மளை ஏமாத்தி வைத்திருக்கிற காரியம். நம்ம நினைப்போம் உபச்சாரம் பாவம் பண்ணாதான் தேவனுக்கு பொல்லாப்பான காரியம், என்ன அப்படின்னு நினைப்போம், திருடுனாதான், பொய் சொன்னாதான், இப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம். சர்வசாதாரணமா தினம் வீட்டுல எத்தனை பேர் கண்ணை கட்டி அதாவது அப்பா அம்மா கீழ்ப்படியாம போனவே ரொம்ப வேதனையா இருக்கும் இல்லையா? தகப்பனையும் தாயும் வேதனைப்படுத்தினா கர்த்தர் சந்தோஷப்பட மாட்டார். கர்த்தர் சந்தோஷப்படல அப்படின்னா பிசாசு திருடிடுவான். இப்ப நம்மளுடைய ஆசீர்வாத கொலைச்சலுக்கு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தேன், நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா? இது வந்து வெறும் பழைய ஏற்பாடு மட்டும் கிடையாது, புதிய ஏற்பாட்டுல பாருங்க. மத்தேயு 15:4 என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. இது இயேசு சொன்னது. புதிய ஏற்பாட்டுல பாருங்க, மார்க் 7:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி எனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிந்திக்கிறவன் துன்பப்படுத்துகிறவன் கஷ்டப்படுத்துகிறவன், நீ வேஸ்ட், உன்னால நான் கஷ்டப்படுறேன், உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, எனக்கு ஒண்ணுமே செய்யல, வேதனை கொடுத்தாவே கொல்லப்பட வேண்டும். அப்படிதான் பழைய ஏற்பாடு இருக்கு. நம்ம இந்த புதிய ஏற்பாடுல கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு ஆண்டவர் கொண்டு போறார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறார். இன்னைக்கு இந்த காரியத்தை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்து கொண்டு இருப்போமானால், ஒரு சில பேர் வயசானவங்க நினைக்கலாம் எனக்கு அம்மா அப்பாலாம் இல்லை அப்படின்ட்டு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு காரியம் இது. பாவத்தை அறிக்கை பண்ணும் போது நம்ம எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ஜென்ரலா ஆண்டவர் நம்ம சொல்லிடுவோம். ஆனா இது ரொம்ப ஸ்பெசிபிக்கா, ஒருவேளை அம்மா அப்பாவை சரியா நீங்க கனம் பண்ணலனோ, இல்ல தெரியாம நான் வந்து நிந்திச்சிருக்கணும், இல்ல வேதனை படுத்திருக்கணும்னு இப்ப அம்மா அப்பா இருந்திருந்தாலும் சரி, அவங்க இறந்து போயிருந்தாலும் சரி, இது போல ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குன்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா தயவு செய்து கர்த்தரிடத்துல போய் மன்னிப்பு கேளுங்க. இது ஆசீர்வாதத்துக்கான ஒரு திறவுகோலாய் இருக்கும். தடைப்பட்டு இருக்க காரியங்கள் மாறுவதற்கு இது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். புரிந்து கொண்டீங்களா? எபேசியர் 6:3 நான் இப்ப சொல்லி கொண்டிருக்கிறதுலாம் பழைய ஏற்பாடு இல்ல, புதிய ஏற்பாடுல இருந்து உங்களுக்கு நான் வார்த்தைகளை கொண்டு வந்துட்டு இருக்கேன். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. பிளஸ்ஸிங்கா கொண்டு வர போகிற வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனை எது? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுதான். உங்களுக்கு நீங்க வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்தீங்கன்னா தயவு செய்து உங்க அம்மா அப்பாவுக்கு அதை விட அதிகமா பண்ணுங்க, உங்க மாமனார் மாமியாருக்கு அதிகமா பண்ணுங்க. அதுதான் நீங்க கனம் பண்றது. நீங்க எதெல்லாம் உங்களுக்கு பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமான மடங்கு நீங்க வந்து உங்க அம்மா அப்பாவுக்கு பண்ணுங்க, உங்க மாமனார் மாமியாருக்கு பண்ணுங்க. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் கனம் பண்றது. அவங்க ஒருவேளை நிந்திக்கிற ஒரு மாமனார் மாமியாரா இருக்கலாம், இல்ல தகப்பன் தாயே ஒரு சில பேருக்கு விசனமானவர்களா இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்த கட்டளை இது. 10 கட்டளையில ஒரு கட்டளை தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு இருக்கு. கட்டளையை மீறனா இந்த 10 கட்டளை எப்படிப்பட்ட கட்டளை உங்களுக்கு தெரியும் இல்லையா?
இதுதான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே வந்து இதுல இருந்து ஒரு கட்டுல மாறினாலும் அவனை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க, கல்லெடுத்து அடிச்சு சாகடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட கட்டளை இது பாவமா எண்ணப்படும். இது பயங்கரமான சின், யாருக்கும் தெரியாது. இது பிசாசு ரகசியமா வைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரும் தெளிவா சொன்னார், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண நீ என்ன எப்படி இருப்ப, நீடித்த ஆயுசோட இருப்ப, அப்புறம் எப்படி இருப்ப, சந்தோஷமா இருப்ப, அதாவது ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லி இருந்தார் இல்லையா. நான் போன பைபிள் ஸ்டேல பார்த்தோம் அந்த வசனத்தை, எபேசியர் பார்த்தோம் இல்லையா. எபேசியர்ல இதான் வாக்கு தத்தமே. என்னது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ண என்னது, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது தான் கனம். யாராவது இந்த வீடியோ பாக்குறவங்க முதியோர் இல்லத்திலயோ இல்ல அப்பா அம்மாவை எங்கேயோ அனாதை மாதிரி விட்டு இருந்தாலோ இல்ல எங்கேயோ பார்க்காத ஒரு இடத்துல இருந்தா தயவு செய்து உங்க அம்மா அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு உங்க கூட சேர்த்துக்கோங்க. அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாத்து. அவங்க உங்களை கஷ்டப்படுத்துறவர்களா இருந்தாலும் தயவு செய்து அவங்க ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டத்தை கர்த்தர் நிமித்தம் சகிங்க. ஆண்டவர் உங்களுக்காக பாடு அனுபவிச்சார்ல, உங்களுக்காக கஷ்டப்படுத்தினார்ல. ஒரு சில எல்லாருடைய குணமும் நல்ல குணமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் எல்லாம் கொடுமைப்படுத்துகிற வந்து பெற்றோர்களா இருக்கலாம், இல்ல மாமனார் மாமியாரா இருக்கலாம். இருந்தாலும் கர்த்தர் நிமித்தம் சகிங்க. சரியா? இதான் அந்த வசனம். உபாகம் 5:14 என்ன சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே இட் இஸ் நாட் அ ஆப்ஷன், கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவையாக. நீங்க தகப்பனையும் தாயும் கனம் பண்ணலாம், ஆண்டவருக்கு விசனமா இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் கஷ்டப்பட்டாருன்னா அடுத்து அழிவுதான். என்ன சொல்றேன்னு புரியுதா? ஒரு சாட்சியோட நான் அந்த இதை முடிக்க போறேன். இந்த ஸ்கிரீன்ல தெரியுறாங்க இல்லையா, எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை? ஜாய்ஸ் மேயர் தெரியுமா? இங்க இருக்கிற வந்து அவருடைய கணவர் தேவ் மேயர். சரிங்களா? இவங்க ஜாய்ஸ் மேயர். ஓகே, எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், கிறிஸ்தவர் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுல தன்னுடைய தகப்பனால ரொம்ப ரொம்ப சித்திரவதைக்கு உள்ளானவர்கள். அதாவது என்னன்னா, பாலியல் ரீதியாக, அதாவது பாலியல் ரீதியெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லையா, அது போல ஒரு லிட்ரலா பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்கள் பல வருடங்களாக. அவங்க ஒரு 12 வயசுல இருந்து ஒரு 17 வயசு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வரைக்கும் தன் தகப்பனால பாதிப்புக்குள்ளானவர்கள் இந்த ஜாய்ஸ் மேயர். இப்ப எத்தனை பேர் இவங்க ஸ்கிரீன்ல நம்ம பார்த்திருக்கோம், எத்தனை பேர் இவங்க கொடுக்குற மெசேஜை கேட்டிருக்கோம். அவங்க சாதாரண கஷ்டம் எல்லாம் படல, சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி ஒரு துன்பத்திலயும் அவங்க அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அம்மாவும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வேதனைக்குள்ளாக அவங்க இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட உதவி கேட்பாங்களா? அவங்க அம்மா வந்து எந்த உதவியுமே தன்னுடைய மகளுக்கு பண்ண மாட்டாங்க, பயந்துப்பாங்களா. அப்பாவுக்கு பயந்துகிட்டு மகளை கைவிட்டுட்டாங்க. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். அப்பாவும் அம்மாவும் சாதாரணமா கைவிடுறதையே நம்மளால தாங்கிக்க முடியாது இல்லையா. இது வந்து உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த சிறு பெண் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்குள்ளாக ஆகியிருப்பாங்க அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. இப்படிப்பட்ட அம்மா அப்பாவை என்ன பண்ணலாம், இப்படிப்பட்ட அப்பாவை என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட கேட்டா என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? தூக்குல போடணும்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்படிதானே சொல்லுவோம். ஒரு தகப்பன் தன்னுடைய சொந்த மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை இழைத்திருக்கிறாருன்னா நிச்சயமா நம்ம கிட்ட என்ன கேட்டா என்ன சொல்லுவோம்? வெட்டி கூட போட்டுடலாம், அவரை அப்படியே கண்ட இடத்துல ஷூட் பண்ணி சாகடிச்சிடலாம். இப்படிதானே சொல்லுவோம். கரெக்ட் தானே? எப்படியோ அவர்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு வெளியே வந்து அவங்க வந்து இந்த நபரை தேவ் மேயர் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணி, ஜாய்ஸ் மேயர் அப்படின்றது ஒரு கணவருடைய பெயர் தான் மேயர், தேவ் மேயர். அதனால அவங்க ஜாய்ஸ் மேயர் அப்படின்ற பெயர் அவங்களுக்கு வந்தது. சரிங்களா? கல்யாணம் பண்ணி 40 வயசுல ஊழியத்துக்கு வந்து கர்த்தர் இப்ப அவங்கள வல்லமையா பயன்படுத்திட்டு இருக்காரு. இப்படி இருக்க காலகட்டத்துல அவங்க அம்மா அப்பா உயிரோட தான் இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு வயசாச்சு. என்னாச்சு? வயசாச்சு. இருந்தாலும் இவங்க ஆண்டோடைய ஊழியத்தையும் ஆண்டோடைய அன்பு இவங்களுக்குள்ள இருந்ததுனால, ஊழியமும் செய்யறபடியால அன்பு இவங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்க அம்மா அப்பாவை கவனிச்சாங்க. எங்க? ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து சரி வாழுங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சாங்க 2 பேருமே. நான் ஏன் வந்து அவங்களுடைய கணவருடைய போட்டோவும் இங்க போட்டிருக்கேன்னா,
இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஜாய்ஸ் மேயர், அவங்களுடைய கணவரும். 2 பேருமாக அவங்க சொல்லும் போது, அவங்க சாட்சி அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போது நாங்கன்னு தான் சொல்லுவாங்க, நானு சொல்ல மாட்டாங்க. நாங்க என்னுடைய அம்மா அப்பாவை கவனிச்சோம்னு சொல்லுவாங்க. இப்படி காலகட்டத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் காலைல அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்ப ஆண்டவர் ஆவியானவர் பேசினாராம். என்ன பேசினார் தெரியுமா? நீ தூரமா உங்க அம்மா அப்பா வச்சிருக்கல, அந்த அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து உன் பக்கத்துல வைக்கினார். என்ன சொன்னாரா? பாலியல் ரீதியா துன்புறுத்தினார்ல ஒரு அப்பா, பல வருஷமா ரொம்ப கொடுமையா. நீங்க அந்த சாட்சியை கேட்டீங்கன்னா தெரியும், டீட்டெயிலா பேச விரும்பல. எந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தினார்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. சாதாரணமான கொடுமை கிடையாது, நிஜமாவே சொல்றேன், சாதாரணமான கொடுமை கிடையாது. அந்த அப்பாவை தன்னை சிறு வயதுல உயிரை கொடுத்தாது காப்பாத்த வேண்டிய அம்மாவையும், அப்படி கைவிட்ட அம்மாவையும் நீ தூரமா வச்சு கவனிக்க கூடாது, நீ கிட்ட வச்சு கவனிக்கணும்னு சொன்னார். அப்போ இவங்க சொன்னாங்களாம், பேசுறது ஆண்டவரா பிசாசா? என்ன நினைச்சாங்களா? இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது யாரு? ஆண்டவர் பேசுறாரா, பிசாசு பேசிட்டு இருக்கானா அப்படின்னு நினைச்சாங்களாம். என்ன இப்படி ஒரு வேதனை சாதாரண விஷயமா சொல்லுங்க? பக்கத்துல இருந்து தன்னை வேதனை படுத்துற ஒரு மனுஷன முகத்தை பார்த்துட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஆனாலும் ஆண்டவர் சொன்னாராம். அவங்க சொல்றாங்க இது கர்த்தருடைய வார்த்தை என்று எனக்கு தெளிவாக தெரிந்தது. நானும் என் கணவரும் என்ன பண்ணோம், அந்த தகப்பனையும் என்னுடைய அம்மா அப்பாவை, என்னை துன்பப்படுத்தின அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை நாங்க வாங்கி, ஏதோ வித்துலாம் வாங்கியிருக்காங்க, வித்து வாங்கி பக்கத்திலே வச்சு அவங்களுக்கு வீடு கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க சொன்னாங்க ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார் அப்படின்றதுக்காக நான் செஞ்சோம்ல, நாங்க செஞ்சோம். ஏன்னா அவங்க கணவரையும் ஆட் பண்றேன்னா, மாமனார் மாமியாரும் இவங்களுக்கு நினைச்சிருந்தா என்ன நினைச்சிருக்கலாம், இவங்க வேணா ஓரளவுக்கு இது பண்ணியிருந்தாலும் அவங்க கணவர் செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லையா? 2 பேருமா சேர்ந்து அவங்களை கவனிச்சிருக்கிறார். கவனிக்கும் போது என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு நாள் அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க வெளியே வரும்போது அவங்க அப்பா தேம்பி தேம்பி அழுதாராம். எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கேன் உனக்கு எவ்வளவு ஒரு இதுல இருந்தவர், ஒரு ஆர்மி மாதிரியான ஒரு இடத்துல இருந்தவர், ஆர்மியா நேவியான்னு எனக்கு தெரியல, ஒரு இடத்துல இருந்தவர். அவர் அப்படியே அழுது அழுது சொல்றாரு, நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன் உனக்கு, ஆனா நீ என்னை இப்படி கவனிக்கிறியே, நான் சாதாரண கொடுமையெல்லாம் உனக்கு பண்ணல, ஆனா நீ என்னை இப்படி கவனிக்கிறீன்னு தேம்பி தேம்பி அழுது இயேசு கிறிஸ்துவ தன் சொந்த ரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஆனா ஜாய்ஸ் மேயர் இருக்காங்க பாருங்க, அவங்க வாழ்க்கையில துன்பம் அனுபவிச்சாங்கதான். இது ஆண்டவர் கொடுத்த ஒரு டெஸ்டா எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப கடினமான ஒரு காரியம் தான். இதுக்கு அவங்க கீழ்ப்படுத்த நிமித்தம் அவங்களே சொல்லியிருக்காங்க, ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர்கிட்ட பெற்றுக்கொண்டாங்க. நம்மளுடைய தாயும் தகப்பன் அப்படின்ற ஒரு தானமே பெரிய தானம். ஜாய்ஸ் மேயர் அளவுக்குலாம் நம்ம அம்மா அப்பாவோ மாமனார் மாமியாரோ நமக்கு துன்பப்படுத்தலன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? ஒரு ரோல் மாடல் நமக்கு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 85-90 வயசு ஆக போகுது, நல்லா இருக்கிறாங்க இன்னும். ஸ்டேஜ்ல நின்று அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசு மாதிரிதான் தெரிவாங்க. அவ்வளவு அழகா இருப்பாங்க, இதே மாதிரிதான் இருப்பாங்க, இந்த போட்டோல இருக்கிற மாதிரிதான். கணவரும் உயிரோட இருக்கிறாரு, தீர்க்க ஆயுசு கொடுத்தாரு ஆண்டவர், மகிழ்ச்சியா கொடுத்தாரு, பேர பிள்ளைகளை கொடுத்தாரு, கொள்ளு பேரர்களை பார்த்தாங்க, அவங்களுக்கும் பேர பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்காங்க, தினம் புக் எழுதிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறவங்க 80 வயசு கிட்ட 90 வயசு ஆக போகுது, அவங்களுக்கு 85 கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க பாக்குறவங்க ஐயோ இவ்வளவு அழகா இருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு உடம்பையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. திறவுகோள், கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படியும். ஆனா இந்த விஷயத்த பிசாசு நம்மளை ஏமாத்திடும். தகப்பனையும் தாயும் நிந்திக்க கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. தயவு செய்து யாராவது இது மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா போங்க. டிஸ்ஆனரிங் ஃபாதர் அண்ட் மதர் இஸ் a sin. பாவம். இப்பவே போயிட்டு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு அடுத்து உங்க அப்பா அம்மா கிட்டயோ மாமனார் மாமிக்கிட்டயோ போயிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட ஒப்புரவாகி, அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஜாய்ஸ் மேயர் மாதிரி நீங்க ஆசீர்வதிக்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து பண்ணுங்க. பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த பாவத்துல இருந்து வெளியே வாங்க. சாதாரணமா நினைச்சிடாதீங்க அப்பாவையும் அம்மாவையும்.
கர்த்தருக்கு அப்புறம் அப்பா அம்மா தான், மாமனார் மாமியார் தான். அதாவது கர்த்தருக்கு அப்புறம் உங்க கணவர், அது உங்க பர்சனல் நான் சொல்றேன். நான் வந்து அடுத்த நபர் கர்த்தருக்கு அப்புறம் ஒரு கணத்துக்குரியவர்கள், பெரியவர்கள்ல கணத்துக்குரியவர்கள் யார் அப்படின்னா உங்க அப்பா அம்மாவும் மாமனார் மாமியார் தான். அந்த கணத்தை கொடுக்கலன்னா கர்த்தருக்கு மனம் விசனமா இருக்கும். ஏசாவை நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை வெறுத்துட்டாருன்னா பிசாசு திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். யார் கையில இருக்கு? நம்ம ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தி வாங்கி கொடுத்த இந்த ரட்சிப்பு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி இப்படி உட்கார வச்சிருக்கிறார். இவ்வளவு நாள் இந்த சத்தியம் தெரியாம இருந்து நம்ம தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, இனி சத்தியம் தெரிந்தும் தப்பு பண்ணக்கூடாது. அது கிருபையை விருதா ஆக்குற மாதிரி. ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்க. அவர் நமக்கு சம்பாதிச்சு கொடுத்த அந்த மன்னிப்ப இந்த விஷயத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டு ஒப்புரவாகி நம்ம சேமை போல ஆசீர்வதிக்கப்படணும். சேம் யாரு? யாக்கோபை போல ஆசீர்வதிக்கப்படணும். எத்தனை இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மன்னிச்சு ஆசீர்வதிப்பார். ஆனா அப்பா அம்மாவை வேதனைப்படுத்தவன ஏசாதான். ஏசா மாதிரி வெறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் ஆகும். அதனால தயவு செய்து இது என்னுடைய வேண்டுகோளா எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னுடைய இறுதியில் கொடுத்த பாரம், நீங்களா ஆசீர்வதிக்கப்படணும். இது ஒரு சாவியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். தயவு செய்து இந்த சாவிய மூலமாக கர்த்தருடைய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அர்ப்பணிங்க, ஜெபிக்கலாம். ஏற்கனவே உங்க அம்மா அப்பா இல்ல அப்படின்னா இந்த காரியத்திற்காக ஆண்டவர்கிட்ட இது முன்பாக நான் செய்திருக்கிறேன், இப்ப எனக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவோ இல்ல அவங்களை கவனிக்கவோ எனக்கு தருணம் இல்ல, அவங்க மறித்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆண்ட சமூகத்துல போய் மன்னிப்பு கேளுங்க. இந்த காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம ஜெபிக்கலாம். நீங்க மன்னிப்பு கேட்கணும். சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது 10 கட்டளையில ஒரு கட்டளையா கொடுக்கப்பட்டிருக்கு. மன்னிப்பு கேட்க வேண்டிய நிச்சயமான விஷயம். அதெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பாரு. இப்ப நம்ம ஜெபிக்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டு இதுல இருந்து வெளியே வர உதவி செய்வாரு. கண்ணு மூடலாமா? ஜெபிக்கலாமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, நான் கேட்டுக்கொண்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, நாங்க ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. நோவாவை போல அப்பா அந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மகிழ்ச்சி ஆக்கினது போல இந்த காலகட்டத்துல எங்க கண்களை கட்டி வைத்து பிசாசு எங்க தகப்பனையும் தாயையும் நிந்திக்க வைத்து அதன் நிமித்தம் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை திருடணும்னு நினைக்கிறான்ப்பா. ஆனா ஆவியானவர் நீர் எங்களுக்கூட இருப்பதனால இப்போ இந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தீர் ஆண்டவரை. அப்ப இந்த நாள்ல இருந்து ஆண்டவரை எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எங்க மனசு கஷ்டமா இருக்கோ இல்லையோ ஆண்டவரை, நாங்க எங்க தகப்பனையும் தாயும் நேசிக்கவும் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை மனப்பூர்வமாய் அவங்க மகிழ்ச்சி ஆகத்தக்கதாய் நாங்க செய்யத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா அதற்கான பலனை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா அறியாமல் செய்திருந்த பாவங்களை தயவு செய்து மன்னிங்க ஆண்டவரை. இந்த நாள்ல எங்களுக்கு ஒரு விடுதலையும் இந்த காரியத்தின் மூலமாக பிசாசு எங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருப்பேனானால் அந்த தடை இன்றோடு உடைப்படட்டும் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தினால அப்பா உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த தீர்க்க ஆயுசமும் நன்மையும் நல்லா இருக்கத்தக்க, நீங்க நல்லா இருக்கணும்னா தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொன்னது போல நாங்க நல்லா இருக்கத்தக்கதாய் இந்த ஆசீர்வாதத்தை சேர்ந்தது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரை. உங்க கருத்துல முற்றுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரேயர் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு இருக்குமானால் நீங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுடைய அபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குமானா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தயவு செய்து அடுத்த வாரம் வரும்போது ஒருத்தரையாவது கூட்டிட்டு வரணும். இது நீங்க கர்த்தருக்கு செய்யற ஊழியம். நிச்சயமா கூட்டிட்டு, எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும், எனக்கு அது நல்லா தெரியும். நீங்க தயவு செய்து கூட்டிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இது ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்கள். இது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். God bless you all. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நமக்கு டிஸ்கஷன் டைம் இருக்கும். அப்போ உங்க கொஸ்டின்ஸ் நீங்க கேளுங்க. God bless you all.